Okay, welcome back to Real Analysis course. இன்னைக்கு நம்ம லெக்சர்ல பார்க்க போறது Cantor intersection theorem. Cantor's intersection theorem. So statement அப்போ இதோட statement என்ன அப்படின்றத பார்ப்போம். Let M be a metric space. Full stop. M is complete. Yeah. If and only if if and only if for every sequence Fn of closed sets in M such that F1 contains F2 contains F3, that is in the sense of decreasing, so decreasing sequence Fn goes on, and the diameter of Fn could converge to 0, then intersection n varies over 1 to infinite Fn could be non-empty. So this is a statement. அப்போ இது வந்து ஒரு கம்ப்ளீட் மேட்ரிக்ஸோட கேரக்டரைசேஷனாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, ஒரு கம்ப்ளீட் மேட்ரிக்ஸோட கேரக்டரைசேஷனை எப்படி எடுத்துக்க போறீங்க, ஒரு எந்த ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் க்ளோஸ் செட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க, எப்படி அது டிக்ரீசிங்கில் இருக்கணும், அதை மட்டும் இல்லை அதோட டயமீட்டர் வந்து கன்வர்ஜ் டு 0 அப்படிங்கிற மாதிரி போகணும். அப்படி போணுச்சு அப்படின்னா அந்த இன்டர்செக்ஷன் அதை எல்லாத்தையும் இன்டர்செக்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த இன்டர்செக்ஷனில் குறைஞ்சபட்சம் ஒரு பாயிண்ட் இருக்கும். ஏன்னா நம்ம என்ன கடைசியில் ப்ரூஃப் பண்ண போகிறோம், அந்த இன்டர்செக்ஷன் எக்ஸாக்ட்லி ஒரு பாயிண்ட் தான் இருக்குது அப்படின்றத ப்ரூஃப் பண்ண போகிறோம். சரிங்களா, லெட்ஸ் ப்ரூவ் திஸ். ப்ரூஃப் பார்க்கலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ அசம்ஷன் வந்து எம் கம்ப்ளீட்னு எடுத்துக்கோங்க. எம் கம்ப்ளீட்னு எடுத்துகிட்டு இது மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்குதுன்னு எடுத்துக்கிட்டு அந்த சீக்வன்ஸ் எப்படி அது டிக்ரீசிங்கில் இருக்குது, அது மட்டும் இல்லை அது டயமீட்டர் வந்து 0 நோக்கி போகுது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு இப்போ இன்டர்செக்ஷன் வந்து நான் எம்டி அப்படின்னு காட்ட போகிறோம். சரிங்களா, முதல்ல கம்ப்ளீட்னு அசம்ஷன் எடுத்துக்கலாம். ப்ரூஃப். ஓகே, அஷ்யூம் M is complete. M வந்து கம்ப்ளீட்னு எடுத்தாச்சு. இப்போ என்னன்னாக்கா இப்போ அதே மாதிரி லெட் Fn ஒரு சீக்வன்ஸ் எடுத்துக்கிட்டேன். லெட் Fn be a sequence of closed sets, in M such that அது எப்படி இருக்கு, such that அது டிக்ரீசிங்கில் இருக்கு. F1 contains F2 contains F3 இப்படி டிக்ரீசிங்கில் இருக்கு, அண்ட் அதோட டயமீட்டர் d of Fn could converge to 0. சரிங்களா, இப்போ வாட்ஸ் மை கிளைம் இஸ் இன்டர்செக்ஷன் வந்து இது எல்லாத்தையும் Fnஸை ஃபுல்லாக இன்டர்செக்ட் பண்ணது வந்து நான் எம்டி அப்படின்னு கிளைம் பண்ணணும். சரிங்களா, ரைட். முதல்ல ஒவ்வொரு F1லையும் நான் ஒவ்வொரு பாயிண்ட்டை பிக் பண்ணிக்கிறேன். For each n choose, அப்போ xங்கிற பாயிண்ட் எதில் சூஸ் பண்ணியாச்சு, Fnல சூஸ் பண்ணியாச்சு. சரிங்களா, இப்போ xn வந்து Fnல சூஸ் பண்ணியாச்சு. இப்போ என்ன போது, இது மொதல் விஷயம் இது டிக்ரீசிங்கில் இருக்குது அப்படின்றதுனால xn
xn plus 1 xn plus 2 இது எல்லாமே எதில் தான் வரப்போகுது, இட்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இட்ஸ் பிலாங்ஸ் டு fn. இன் ஷார்ட் இதை ஷார்ட்டாக எழுத போனோம்னா எப்படி எழுதலாம், இன் ஷார்ட் xm belongs to fn for all m greater than or equal to small n. இப்படி எழுதிக்கலாம் இன் ஷார்ட்டில். ஓகே, ஸோ ரைட். நான் முதல்ல டயமீட்டர் ஓகே என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டாவது இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேருந்து எழுதியிருக்கேன், பை 1லேருந்து மேபி ட்ரீட்டட் இதை 1ன்னு எடுத்துக்கோங்க, இதை 2ன்னு எடுத்துக்கலாம். இது வந்து 1லேருந்து வருது, தென் பை 1. ஓகே, ஓகே பை 2லேருந்து எடுத்து என்ன சொல்ல முடியும், பை 2 says that diameter of fn வந்து அது எதை நோக்கி போகுது, 0 நோக்கி போகுது. டயமீட்டர் அப்போ அது ஒரு சீக்வென்ஸ், ரைட்? நான் டயமீட்டர் ஆஃப் f1 பார்க்கலாம், டயமீட்டர் ஆஃப் f2, டயமீட்டர் ஆஃப் f3 அப்படின்னா ஒவ்வொரு ரியல் நம்பர், அப்போ அது வந்து ரியல் சீக்வன்ஸ். அந்த ரியல் சீக்வன்ஸ் வந்து 0 நோக்கி போகுது. அப்போ 0 நோக்கி போகுது அப்படின்றதுனால என்ன கன்க்ளூஷன் கொடுக்க முடியும், ஸோ அப்போது கன்வர்ஜென்ஸோட டெஃபினேஷன் ஐ எம் கோயிங் டு அப்ளை ஃபார் எனி எப்சிலோன் greater than 0. என்னால் ஒரு ஸ்டேஜ் கண்டுபிடிக்க முடியும். let me call that stage is capital N such that d of fn minus 0 அதுக்கு மோடுலஸ் இருக்குது. பிகாஸ் d is always diameter எப்போதுமே பாசிட்டிவ் நான் நெகட்டிவ் நம்பர், therefore அதுக்கு நீங்கள் இப்போ எடுக்கணும்னு அவசியம் இல்லை. மோடுலஸ் எடுத்தீங்கனாலும் ஒன்று தான், மோடுலஸ் எடுக்காட்டினாலும் ஒன்று தான். it could be less than epsilon for all n greater than or equal to capital N. for all n greater than or equal to capital N. In particular, அப்போ என்னக்கு ஸ்மால் n பதிலாக கேபிட்டல் அப்ளை பண்ணிங்கனாலும் this will be happen. In particular, d of f capital N is also less than epsilon. Okay, this also less than epsilon whole. அப்போ fnல நீங்கள் டயமீட்டரோட டெஃபினேஷன் என்ன, எந்த அந்த எஃப்என்ஐ எந்த ரெண்டு பாயிண்ட்டாக எடுத்து டிஸ்டன்ஸ் பார்த்துக்கிட்டே வாங்க, அதுலேயே வந்து பெரிய டிஸ்டன்ஸ் தான் வந்து டயமீட்டர் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. அப்போது நீங்கள் எஃப்எனில் பாயிண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டே எந்த ஒரு 2 பாயிண்ட் எடுத்திங்கன்னா டி ஆஃப் xn, xm could be less than epsilon for all n, m could be greater than or equal to n. இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேருந்து நம்ம எடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா யூ அப்ளை தட், இது வந்து கேபிட்டல் N நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் தட், ரைட்? ஓகே, அப்போது இது இப்படி நடக்குது. இதுலேருந்து அப்போ என்ன கன்க்ளூஷன் கொடுக்க போகிறோம், திஸ் ஷோஸ் தட் therefore அப்போ அந்த சீக்வன்ஸ் xn அப்படிங்கிற சீக்வன்ஸ் வந்து அப்போ ஃபஸ்ட் பாயிண்ட் எதில் சூஸ் பண்ணியிருக்கீங்க, f1ல, செகண்ட் பாயிண்ட் f2, தேர்ட் பாயிண்ட் வந்து f3ல, இது மாதிரி சூஸ் பண்ணது இஸ் அ கோஷி சீக்வன்ஸாக மாறுது. இஸ் அ கோஷி சீக்வன்ஸ் எதில், இன் m. இப்போ m கம்ப்ளீட் எனக்கு தெரியும் இல்லையா, அப்போ ஆஸ் m இஸ் கம்ப்ளீட், அப்போ m கம்ப்ளீட்டாக இருக்கிறதுனால இது கன்வர்ஜ் ஆகும். as m is complete, so there exists அப்போ ஒரு x எதில் கண்டுபிடிக்க முடியும், mல கண்டுபிடிக்க முடியும். எப்படி, such that xn could converge to x, xn வந்து அந்த x கன்வர்ஜ் ஆகிற மாதிரி கண்டுபிடிக்க முடியும். இப்போ நான் என்ன கிளைம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த x தான் அந்த இன்டர்செக்ஷன் வரக்கூடிய பாயிண்ட். மை கிளைம் இஸ் x could be the member of the intersection fn. ஓகே, இதுதான் நம்ம இப்போ கிளைம் பண்ண போகிறோம், ரைட்டா? ஓகே, லெட்ஸ் ட்ரை. இதை எப்படி எடுக்கிறது? ஓகே, for each positive integer n, for each positive integer n, xn, xn plus 1, etc. is a sequence. எதில் இருக்கக்கூடிய sequence is a sequence in fn.
அப்போ fn இருக்கக்கூடிய சீக்வன்ஸ் பிகாஸ் xn plus 1 இது எல்லாமே எடுத்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே சீக்வன்ஸ் இன் fn. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரிஜினல் சீக்வன்ஸ் இந்த சீக்வன்ஸும் இதையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகுது, ஃபஸ்ட்டு ஃபியூ டேர்ம்ஸும் அதுலேருந்து விட்டுறேன். அதான் எந்த டேர்ம் வரையும் விட்டுறேன், ஸ்மால் n -1 வரையும் அதில் விட்டுருக்கோம், அவ்வளோதான். சரிங்களா? அப்போ இந்த சீக்வன்ஸ் வந்து எம்முக்கு எக்ஸுக்கு கன்வர்ஜ் ஆகுதுங்கிறதுனால அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த சீக்வன்ஸும் எக்ஸுக்கு தான் கன்வர்ஜ் ஆகும். ஓகே, இட்ஸ் a sequence in fn and the sequence converges to எதுக்கு கன்வர்ஜ் ஆகும், எக்ஸுக்கு கன்வர்ஜ் ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எஃப்எனில் ஒரு சீக்வன்ஸ் எடுத்துக்கிறீங்க, அது எக்ஸுக்கு கன்வர்ஜ் ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அப்போ என்ன கன்க்ளூஷன் கொடுக்க முடியும், எக்ஸ் வந்து எஃப்என் க்ளோஷரில் வந்துடும். தட் இம்ப்ளை எக்ஸுங்கிறது எஃப்என் க்ளோஷரில் வந்துடும். பட் எஃப்என் க்ளோஷர் எஃப்என் சேம் பிகாஸ் எஃப்என் இஸ் க்ளோஸ்ட். எஃப்என் வந்து க்ளோஸ்டாக இருக்கிறதுனால எஃப்எனும் எஃப்என் க்ளோஷரும் சேம், ரைட், சின்ஸ் எஃப்என் இஸ் க்ளோஸ்ட். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, இது வந்து நீங்கள் இப்போ எந்த பாசிட்டிவ் இன்டிஜர் எடுத்தீங்கனாலும் அந்த சீக்வன்ஸில் ஒரு டேர்முக்கு அப்புறம் உள்ள எல்லா டேர்ம்ஸுமே அந்த எஃப்என்ல இருக்கும். அப்போ எஃப்என்ல அது சீக்வன்ஸாக மாறிக்கிட்டே இருக்கு. அது வந்து எக்ஸு கன்வர்ஜ் ஆகிறதுனால அப்போ எக்ஸ் வந்து எல்லா எஃப்என்லேயும் வந்துடும். ஓகே, திஸ் இஸ் ட்ரூ ஃபார் ஆல். அப்போ இதுலேருந்து பார்த்தா எல்லா எஃப்என்லேயுமே எக்ஸ் இருக்குங்கிறதுனால இன்டர்செக்ஷனில் இட் குட் பி a member. X belongs to intersection n varies over 1 to infinite f. Okay, so that proves that the intersection could be. அப்போ இதுலேருந்து என்ன கன்க்ளூஷன் கொடுத்தாது, இன்டர்செக்ஷன் therefore intersection n varies over 1 to infinite fn is non-empty. அப்போ இது non-empty தான். ஓகே தானே? ஸோ ஒன் வே we have proved. இப்போ another way என்ன எடுத்துக்கணும், இந்த கண்டிஷன் எல்லாம் எடுத்துக்கிட்டு we have to claim that என்ன சொல்லணும், m வந்து கம்ப்ளீட் தான் அப்படின்னு சொல்லணும். ஸோ conversely let us assume the hypothesis. அது நான் திருப்பி லாங் இருக்கனால எழுதலை. let us assume the hypothesis. இப்போ நான் என்ன கிளைம் பண்ணோம், m வந்து கம்ப்ளீட் அப்படின்னு கிளைம் பண்ணோம். அப்போ m கம்ப்ளீட்னு காட்டுறதுக்கு அப்போ எந்த ஒரு கோஷி சீக்வன்ஸ் எடுத்தீங்கனாலும் அது கன்வர்ஜ் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். அதனால ஒரு கோஷி சீக்வன்ஸை பிக் பண்ணியாச்சு. லெட் xn be a Cauchy sequence in m la pick பண்ணியாச்சு. What's my claim? My claim is இப்போ xn வந்து கன்வர்ஜ் ஆகுது அப்படின்னு காட்டணும். சரிங்களா? கன்வர்ஜ் ஆகுது. அப்போ ஆர்பிட்ரரி கோஷி சீக்வன்ஸ் எடுத்தாச்சு, அது கன்வர்ஜ் ஆகுதுன்னு காமிச்சிட்டா அப்போ எல்லா கோஷி சீக்வன்ஸும் கன்வர்ஜ் ஆகுது, therefore m கம்ப்ளீட்னு மாறிடும். இப்போ I am going to write and using that இந்த சீக்வன்ஸை மனசில் வச்சுக்கிட்டு I am going to write f1 equals, இதில் உள்ள ஃபஸ்ட்டு டேர்ம்லேருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன், x1 x2 எக்ஸெட்ரா. f2ங்கிறது இதில் அந்த சீக்வன்ஸில் உள்ள செகண்ட் டேர்ம்லேருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன், x2 x3 எக்ஸெட்ரா. இதே மாதிரி fn அப்படின்ற செட் வந்து nth டேர்மில் வந்து xn plus 1 எக்ஸெட்ரா. ஓகே, இப்படி போயிட்டே இருக்கு, ரைட்டா? தென் ஆட்டோமேட்டிக்காக இதுலேருந்து பார்த்துட்டே உங்களுக்கு தெரியுது என்ன ஆகுது, f1ல பார்த்தீங்கன்னா அந்த சீக்வன்ஸில் எல்லா பாயிண்ட்டும் இருக்கும். f2ல பார்த்தீங்கன்னா எது விட்டு போயிருக்கு, x1 மாத்திரம் விட்டு போயிருக்கு. f3ல பார்த்தீங்கன்னா x1 x2 விட்டு போயிருக்கு. fnல பார்த்தீங்கன்னா x1 x2 எக்ஸ்ட்ரா xn -1 வரையும் விட்டு போயிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா இதுலேருந்து என்ன ஆகுது, எது பெரிய செட்டு, f1 தான் உள்ளதுலேயே பெரிய செட்டு, அதுக்கு அடுத்து f2, அதுக்கு அடுத்து f3, இப்படி போயிட்டே இருக்கு. இப்போ நம்ம என்னன்னா அந்த ஹைப்போதிசிஸை கொண்டு வர்றதுக்கு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஹைப்போதிசிஸ் என்ன, அந்த சீக்வன்ஸ் ஃபங்க்ஷன் அந்த செட் எடுத்துக்கிட்டால் அது வந்து க்ளோஸர் செட்ஸாக இருக்கணும், நம்பர் வந்து டிக்ரீசிங் ஆர்டரில் போகணும், அப்புறம் டயமீட்டர் 0 கன்வர்ஜ் ஆனிச்சுன்னா அப்போ அதோட இன்டர்செக்ஷனில் ஒரு பாயிண்ட் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் இல்லையா. இப்போ அதை கொண்டு வரதுக்கு ஐ எம் கோயிங் டு ட்ரை. ஓகே, இப்போ என்னாச்சு, பட் இதெல்லாம் க்ளோஸ்டான்னு கேட்டால் எனக்கு தெரியாது, இட் மே நாட் பி க்ளோஸ்ட். அதனால் என்ன பண்ணிக்கிறோம், ஜஸ்ட் டேக் இட்ஸ் க்ளோஷர். இப்போ இதோட க்ளோஷர்லாம் எடுத்துட்டிங்கன்னா க்ளோஷர் ரிலேஷன் நம்மளுக்கு ஆல்ரெடி பி ரிகால், ஏ வந்து
is a subset of B இருந்துச்சு அப்படின்னா imply A closure is also a subset of B closure. So using that fact அப்போ அதை யூஸ் பண்ணிங்கன்னா F1 closure contains F2 closure contains F3 closure. ஸோ அப்போ இதெல்லாம் க்ளோஸ்டு செட்டாக மாறிடுச்சு. ஓகே ரைட். இப்போ இதோட என்ன சொல்லணும், இதோட டயமீட்டர் வந்து 0 போகுது அப்படின்னு சொல்லணும். ஓகே அப்போ அதுக்கு அடுத்த ஆர்குமெண்ட்டுக்கு அது வரப்போம். மொதல் விஷயம் எக்ஸன் வந்து கோஷி, ரைட், எக்ஷன் கோஷி. அப்போ அதை மனசில் வச்சு திருப்பி போட போகிறோம். செக்ஷன் இஸ் கோஷி, செக்ஷன் இஸ் கோஷி, கோஷியாக இருக்கிறதுனால நீங்கள் எந்த ஒரு எப்சிலான் கொடுத்தீங்கனாலும் ஃபார் எனி எப்சிலான் positive there exists a stage n such that d of xn comma xm could be less than epsilon for all n comma m greater than or equal to that capital, right? அப்போ என்ன அது, ஓகே இதுலேருந்து பார்த்தீங்கன்னா if I pick any points in xn, if I pick any 2 points in fn, and the n வந்து capital நோட பெருசா இருந்தா, if n greater than capital N greater than or equal to capital N, if I pick any 2 points xn comma xm belongs to fn, imply the diameter of the distance between xn comma xm could be less than epsilon. Okay, this will happen. அப்போ இதுதான் நடக்குது, ரைட்டா? ஓகே, இது ரெண்டு பக்கமும். அப்போ இதுலேருந்து என்ன கன்க்ளூஷன் கொடுத்துலாம், அப்போ எந்த ரெண்டு பாயிண்ட் எடுத்து எஃப்என்ல எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதோட டிஸ்டன்ஸ் வந்து எப்சிலானோட கம்மியாக இருக்குன்னா அப்போ டயமீட்டர் ஆட்டோமேட்டிக்கலி, ஸோ த டயமீட்டர் ஆஃப் எஃப்என் could be less than epsilon, right? Could be less than epsilon. This is true for all n greater than or equal to capital, right? அப்போ இதுல இருந்து என்ன ஆகுது, பட் எனக்கு என்ன வேணும், க்ளோசர் செட்ஸுக்கு தான் அது ஹேப்பன் ஆகுது. பட் டயமீட்டர் ஆஃப் எஃப்என்னும் டயமீட்டர் ஆஃப் எஃப்என் க்ளோஷரும் சேம். வி ஹவ் ஆல்ரெடி ப்ரூவ்ட் திஸ் திங். என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம், ஐ ஜஸ்ட் அகைன் ரிகால். ஏங்கிறது ஏதோ சப்செட் மெட்ரிக் ஸ்பேஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா டயமீட்டர் ஆஃப் ஏங்கிறதும் diameter of A closure ஒன்று தான் அப்படின்னு ஏற்கனவே ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். ஸோ யூசிங் தட் ஃபேக்ட், அப்போ தட் இம்ப்ளைஸ் தட் இதுலேருந்து என்ன சொல்ல முடியும், diameter of Fn closure is also less than epsilon for all n greater than or equal to capital. Therefore அப்போ diameter of Fn closure வந்து என்ன ஆகுது, 0க்கு கன்வர்ஜ் ஆகும். ஏன்னா பிகாஸ் என்ன கண்டுபிடிக்க முடியுது, ஒரு ஸ்டேஜ் கண்டுபிடிக்க முடியும். இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் உள்ள எல்லா பாயிண்ட்ஸுக்கும் 0க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து எப்சிலானோட கம்மியாகிறது. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி டயமீட்டர் ஆஃப் எஃப்என் க்ளோஷர் could converge to 0. அப்போ ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. என்னென்ன, என்னால் ஒரு க்ளோஸ்டு சீக்வன்ஸ் ஆஃப் க்ளோஸ் செட்ஸ் எம்மில் கண்டுபிடிக்க முடியாது, அது டிக்ரீசிங் ஆர்டரில் இருக்குது. அது மட்டும் இல்லை, அது டயமீட்டர், அது ஒவ்வொருக்கும் டயமீட்டர் பார்த்தா அது ஒரு சீக்வன்ஸாக மாறுது, அந்த சீக்வன்ஸ் வந்து 0 கன்வர்ஜ் ஆகுது. ஸோ இது ரெண்டு ஃபேக்டும் இதுலேருந்து வந்துச்சு. அப்போ இதுலேருந்து வந்துருச்சு அப்படின்னா பை அசம்ஷன்லேருந்து என்ன சொல்ல முடியும், பை அசம்ஷன் ஸோ பை அசம்ஷன்லேருந்து என்ன கன்க்ளூஷன் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்டர்செக்ஷன் எஃப்என் க்ளோஷர் இஸ் நான் எம்டி, ரைட்? லெட் மீ பிக். அப்போ இதுலேருந்து ஒரு பாயிண்ட்டை பிக் பண்ணிக்கோங்க. லெட் எக்ஸ் பிலாங்ஸ் டு இன்டர்செக்ஷன் எஃப்என் க்ளோஷர். ஓகே, இன்டர்செக்ஷன் எஃப்என் க்ளோஷரில் பிக் பண்ணியாச்சு. இப்போ என்ன கிளைம் பண்ண போகிறோன்னா, இந்த பாயிண்ட்டுக்கு தான் வந்து எக்ஸ்என் வந்து கன்வர்ஜ் ஆக போகுது அப்படின்னு சொல்ல போகிறோம். ஓகே, முதல் விஷயம் எக்ஸ்என்னும் முதல்ல நோட்டீஸ் தட் எக்ஸும் எஃப்என்ல தான் இருக்குது, எஃப்என் க்ளோஷரில் தான் இருக்குது. அண்டு எக்ஸ்என் அதுவும் எஃப்என் க்ளோஷரில் தான் இருக்குது. ஆஸ் ஓகே, முதல் விஷயம் இது ரெண்டும் அதில் இருக்குது அப்படின்றதுனால இதோட டிஸ்டன்ஸ் என்ன சொல்லியிருக்கோம், இதோட டிஸ்டன்ஸ் இஸ் லெஸ் தென் எப்சிலான், ரைட்? அப்போ என்ன ஆக போகுது, டிஸ்டன்ஸ் பிட்வீன் பிகாஸ் டயமீட்டரே வந்து எஃப்என் க்ளோஷரோட டயமீட்டரே என்ன இருக்குது, எப்சிலனோட கம்மி.
ஓகே எப்போ அந்த ஸ்மால் n வந்து கேபிட்டல் நோட பெருசாக இருந்தால் அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் எக்ஸுக்கும் அப்போது எக்ஸ்எனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் அது எக்ஸ்எனுக்கும் எக்ஸுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து திஸ் இஸ் always less than or equal to diameter of f enclosure, but it could be less than epsilon. This is true for all n greater than or equal to capital N. Therefore conclusion enna, hence appo conclusion enna solla mudiyum, xn could converge to x. That's end of the story. Therefore m could be appo m enava maarudhu, it's a complete, right? Therefore m is complete. Okay, right? Okay, stop here.